வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் கார்டில் அனைத்து வகையான அப்டேட்டுகளையும் இலவசமாகவே செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. இதற்காக தமிழ்நாடு அரசு முகாம்கள் அமைச்சிருக்காங்க. இந்த முகாம்கள் எங்க நடக்குது அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை தவிர பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரண நிதிகள் போன்றவைகள் உட்பட அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் அட்டை மூலமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவே பலன் பெற்று வருகிறார்கள். பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் மண்டல அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதம் 2ஆம் சனிக்கிழமை நடத்தப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. ஜூன் மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 14/6/2025 ஜூலை 14 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன சிறப்பு வசதிகள் செஞ்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு, கைபேசி எண் மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் எல்லாம் இந்த சிறப்பு முகாம்களில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பலன் பெறணும் அப்படின்ற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. அதோடு பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் ரேஷன் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை பொதுமக்கள் இந்த சிறப்பு முகாம்களில் தெரிவித்தால் உங்களுடைய குறைகள் எல்லாம் விரைந்து தீர்வு செய்யப்படும், அதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்பவே உறுதியாக தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நாளுக்காக காத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய இந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம், அல்லது உங்களுடைய ரேஷன் அட்டையில் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை திருத்திக்கிறதுக்கு, அதுவும் இலவசமாக திருத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால இதை பயன்படுத்தி நீங்க பலன் அடையலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.